திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வல்லாரக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை சில பேர்த்துக்கு தெரியாது. இதுதான் வல்லாரக்கீரை. கடையிலெல்லாம் இப்படி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்த தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தலையை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அடியில் இது இருந்தாலும் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு நான் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். ஏன்னா வல்லாரை ரொம்ப கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அந்த க்ரீன் கலர் நல்லா லைட் க்ரீன் இல்லை கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கணும். நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன், மிளகு. நான் மிளகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் மிளகு கம்மியாக ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகா ஆட் பண்ணல. இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் எண்ணெய் அதிகமாக விடலை. அதே கடாயில் நம்ம அந்த எண்ணெயே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா வல்லாரக்கீரைக்கு உங்களுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லா வதங்கும். சீரகம் வதங்கிடுச்சு. கொத்தமல்லி 2 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம மிளகு அரை ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன் வல்லாரை கீரை பொடி பண்ணி வைக்கிறோன்னா, சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிராமத்தில் வல்லாரை ஈஸியாக கிடச்சிரும். சிட்டி சைடில் யாராவது சேல்ஸ் பண்ணால் தான் இருக்கும். ஸோ அப்போ வாங்கி நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணால் அவ்வளோதான்.